Hello everyone, this is Janani Shaktivel. Welcome to my YouTube channel Study with Janu. இன்னைக்கு 9th சயின்ஸில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரோட லெசனில் நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்த்துருந்தோம், நம்மளுக்கு ருத்தர்ஃபோர்ட் கொடுத்த மாடல் ஆஃப் ஆட்டமில் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. அதில் மெயின் லிமிடேஷனாக நம்ம பார்த்தது என்னென்னா ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் ஆட்டம் எப்படி ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத ருத்தர்ஃபோர்டால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது எப்படி போர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படிங்கிறதுலேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்மளுக்கு வந்து இதில் வந்து போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. நெயில் போர் அப்படிங்கிறது வந்து ஒரு டேனிஷ் ஃபிசிசிஸ்ட். அவர் தான் வந்து இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நம்மளுக்கு. அவரோட ஆட்டம் மாடலில் போஸ்ட்லேட்ஸ் கொடுத்துருக்காரு. அதில் என்னென்ன போஸ்ட்லேட்ஸ் இருக்குங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு ஆட்டம் இருக்குன்னா எலக்ட்ரான் வந்து அதை சுற்றி ரிவால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத ருத்தர்ஃபோர்ட் கொடுத்துட்டாரு. பட் நம்மளுடைய போர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை வந்து சுற்றி ஒரு ஸ்டேஷ்னரி சர்க்குலர் பாத்தில் தான் சுற்றுது. அந்த ஸ்டேஷ்னரி சர்க்குலர் பாத் பேர் தான் ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ்னு சொல்லலாம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸில் சுற்றும் பொழுது மட்டும் நம்மளுக்கு எலக்ட்ரான் எனர்ஜியை லூஸும் பண்ணாது, எனர்ஜியை கெயினும் பண்ணாது. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டை எலக்ட்ரான் வந்து சுற்றி வரும்போது, நியூக்ளியஸை சுற்றி வரும்போது நம்மளுக்கு எலக்ட்ரான் லாஸும் பண்ணாது, எனர்ஜியை கெயினும் பண்ணாது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விச் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஆட்டம். இஃப் எனர்ஜி லாஸும் ஆகலை, எனர்ஜி கெயினும் ஆகலைனா எனர்ஜி லாஸ் ஆகாது. ஸோ ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டினா என்னது? நம்மளுக்கு ஒரே மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிறது. எனர்ஜி லாஸ் ஆகலை, கெயினும் ஆகலைனா கண்டிப்பாக அது ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ திஸ் பாயிண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம். அண்ட் அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, எலக்ட்ரான் வந்து ஹையர் ஆர் லோவர் எனர்ஜி ஷெல்லுக்கு போகலாம் பை அப்சர்பிங் ஆர் ரிலீசிங் த எனர்ஜி. இஃப் ஒரு ஷெல்லில் இருக்குன்னா அதை விட ஹையர் ஷெல் போகிறதுக்காக அது எனர்ஜியை ரிலீஸும் பண்ணலாம், அதை விட கீழே இருக்க ஷெல்லுக்கு போகிறதுக்காக அது எனர்ஜியை அப்சர்வும் பண்ணலாம். இதுதான் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணலாம், எனர்ஜி ரிலீஸும் பண்ணலாம் டு கோ டு தி அதர் ஷெல்ஸ். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல்ஸ் வந்து KLMN அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆர் த நம்பர்ஸ் n is equal to 1 2 3 4. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளுக்கு மொத்தம் ஷெல்ஸ் வந்து எப்படி நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா, K ஷெல், L ஷெல், M ஷெல், N ஷெல். N is equal to 1 இருந்தால் அது K ஷெல், N is equal to 2 இருந்துச்சுன்னா அது வந்து L ஷெல், N 3 இருந்துச்சுன்னா M ஷெல், N வந்து 4 இருந்துச்சுன்னா அது வந்து N ஷெல் அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இந்த n அப்படிங்கிறது ஒரு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இது வந்து நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. n வந்து நம்பரால் ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதோடைய கரஸ்பாண்டிங் K ஷெல், L ஷெல், M ஷெல், N ஷெல் வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆர்பிட் க்ளோசஸ்ட் டு த நியூக்ளியஸ் இஸ் த K ஷெல். இப்போ நீங்கள் இந்த டயக்ராம் கிளியராக பார்த்தாலே தெரியும், நம்மளுக்கு இங்கே பர்பிள் கலரில் நியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்களா, நியூக்ளியஸ் பக்கத்தில் இமீடியட்டாக இருக்கிறது என்னது? K ஷெல் தானே. அதுதான் சொல்கிறாங்க க்ளோசஸ்ட் ஆர்பிட் டு த நியூக்ளியஸ் வந்து K ஷெல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் K ஷெல்லில் தான் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் K ஷெல்லில் வந்து லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப உத்து கவனிங்க. இப்போ நியூக்ளியஸ் இங்கே இருக்குது அண்ட் K ஷெல் வந்து இமீடியட்டாக பக்கத்துலேயே இருக்குது. நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஷெல் வந்து, பக்கத்தில் இருக்க ஆர்பிட் வந்து K ஷெல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இந்த மாதிரி நியூக்ளியஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கும்போது நியூக்ளியஸில் வந்து ப்ரோட்டான்ஸ் இருக்கும் விச் இஸ் பாசிட்டிவ், K ஷெல்லில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும் விச் இஸ் நெகட்டிவ். அப்போ இந்த பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் நடுவில் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்கும். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரான்ஸும் ரொம்ப க்ளோஸ்லி பவுண்டடாக இருக்கும். எலக்ட்ரான்ஸும் அந்த நியூக்ளியஸும் எப்படி இருக்கும்னா, K ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸும் நியூக்ளியஸும் ரொம்ப ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கும், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஸ்டெபிலிட்டி இருந்துச்சுனாலே எனர்ஜி கம்மியாக இருக்கும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி. ஸ்டெபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலில் ஒன்றுமே இல்லைடா. ஸ்டெபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜினா, ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த நியூக்ளியஸோ K ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸோ ரொம்ப க்ளோஸ்லி பவுண்டடாக, ரொம்ப கிட்டக்க இருக்கிறதுனால அதில் இருக்கிற அட்ராக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ க்ளோஸ்லி பவுண்டடாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு K ஷெல் வந்து ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறது.
அண்ட் அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து கே எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பிகாஸ் கே ஷெல்லில் இருக்கிறதுனால. அண்ட் சக்ஸசிவ் ஷெல்ஸில் இருக்கிறத சக்ஸசிவ் ஷெல்ஸோடைய எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்பிட்ஸ்லலாம் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அந்த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை தான் எனர்ஜி லெவல் ஆர் எனர்ஜி ஷெல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு நம்மளுடைய போர். இப்போ போரோட போஸ்ட்லேட்ஸில் நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருந்துச்சு, நிறைய விஷயத்தை அவர் புதுசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் லிமிட்டேஷன்ஸுங்கிறது வரதான் செய்யும் எந்த ஒரு மாடலாக இருந்தாலும். ஸோ அதில் தான் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் போர் மாடல் பார்க்குறோம். ஒரு மேஜர் லிமிட்டேஷன் நம்மளுடைய போர் மாடலில் இருக்குன்னா இந்த அவர் சொன்ன போஸ்ட்லேட்ஸ் எல்லாமே ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் லைக் அயான்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஹைட்ரஜன்னா நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் தி பீரியாடிக் டேபிள். ஹைட்ரஜன் லைக் அயான்ஸ் அப்படின்னா என்னது? இப்போ ஹைட்ரஜன்னா அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 1. ஹீலியம்னா அதில் 2 இருந்தாலும் ஹெச் ப்ளஸ்னா ஒரு எலக்ட்ரான் போயிருச்சுன்னு அர்த்தம். கரெக்டாக? ப்ளஸ்னா 1 போயிருச்சு, 2 + 2 போயிருச்சு. அப்போ ஹீலியமில் மொத்தமாக 2 இருக்கும். 2 இங்கே வந்து ஒரு 1 போயிருக்கு, ப்ளஸ்னா போயிருக்கு, -1 which is equal to 1. இப்போ லித்தியம் 2ன்னு கொடுத்துருக்காங்களா, இதை எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறது? லித்தியம் 2+ இருக்குது. இப்போ லித்தியமில் எத்தனை இருக்கும்? ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், தேர்ட் எலமெண்ட் 3 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ +2 அப்படின்னா 2 எலக்ட்ரான் போயிருச்சு, அப்போ -2 பண்ணணும். -2 பண்ணால் எத்தனை வருது? 1 தான் வருது. அப்போ இது எல்லாமே ஹைட்ரஜன் லைக் அயான்ஸ். ஹைட்ரஜன் மாதிரியே 1 எலக்ட்ரான் ஸ்பீஷீஸை தான் ஹைட்ரஜன் லைக் அயான்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஹைட்ரஜன் லைக் அயான்ஸுக்கும் ஹைட்ரஜனுக்கும் மட்டும்தான் இந்த போஸ்ட்லேட் செட் ஆச்சே தவிர நம்மளை இந்த போஸ்ட்லேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல மல்டி எலக்ட்ரான் சிஸ்டமுக்கு. அதனால தான் இதுதான் மேஜர் லிமிட்டேஷன் ஆஃப் போர்ஸ் மாடல். இப்போ போர்ஸ் மாடலை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ நியூட்ரான்ஸ் எப்படி டிஸ்கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நியூட்ரான்ஸை டிஸ்கவர் பண்ணது யாருன்னா ஜேம்ஸ் சாட்விக். இது மேபி உங்களுக்கு 1 மார்க்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. இயர்லாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபார் யோர் நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1932 இவர் ஜேம்ஸ் சாட்விக் வந்து நியூட்ரான்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா பெரிலியமை வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸோட பம்பார்ட் பண்ணுறாரு. பெரிலியம் ஆல்ஃபாரேல ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதை பம்பார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டிங் ரேடியேஷன் கிடைக்கும். அந்த ரேடியேஷன் அவர் செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு. அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா புரோட்டானுடைய மாஸ் மாதிரியே இருந்துச்சு. புரோட்டானுடைய மாஸ் மாதிரி இருந்தாலும் அதுக்கு சார்ஜே இல்லை, பிகாஸ் நியூட்ரானோட சார்ஜ் நம்மளுக்கே தெரியும் 0 தானே. புரோட்டானுடைய மாஸ் மாதிரியே இருந்துச்சு. நம்மளுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது பெரிலியம் ஆல்ஃபாரேயோட பம்பார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டிங் ரேடியேஷன் வந்துச்சு. அந்த ரிசல்ட்டிங் ரேடியேஷனை 1 minute இந்த ரேடியேஷன் வந்துச்சு. அந்த ரிசல்ட்டிங் ரேடியேஷனை செக் பண்ணும்போது பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த பார்ட்டிகல்ஸ் கிட்ட மாஸ் எப்படி இருந்துச்சுன்னா சேம் ஆஸ் புரோட்டான். ஆனால் அதோடைய சார்ஜ் பார்த்திங்கன்னா சார்ஜே இல்லை. அப்போ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் அதோட சார்ஜ் இல்லாமல் நியூட்ரலாக இருந்ததுனால அது பேர் நியூட்ரான்னு பேர் வச்சு நியூட்ரானை ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடிக்கிறாரு. இந்த எமிட்டட் பார்ட்டிகல்ஸ் கிட்ட எலக்ட்ரிக் சார்ஜஸ் இல்லை, இப்போ தான் நான் சொன்னேன் அதுக்கிட்ட சார்ஜே இல்லை அப்படிங்கிறது. இந்த நியூட்ரான்ஸை வந்து இந்த மாதிரி டினோட் பண்ணுறாங்க. இந்த நியூட்ரான்ஸ் N ஃபார் நியூட்ரான்ஸ். அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்டில் இருக்கிற 1 அப்படிங்கிறது அதோடைய மாஸ். அண்ட் சப்ஸ்கிரிப்டில் இருக்கிற 0, கீழே இருந்தால் சப்ஸ்கிரிப்ட், மேலே இருந்தால் சூப்பர் ஸ்கிரிப்ட். கீழே இருக்கிற சப்ஸ்கிரிப்டில் இருக்கிற 0 வந்து அதோடைய எலக்ட்ரிக் சார்ஜ் ரெப்ரசென்ட் பண்ணுது. சார்ஜே இல்லாதனால 0 போட்டிருக்காங்க. மாஸ் வந்து புரோட்டான் மாதிரியே 1 இருக்குது. ஸோ இதுதான் வந்து நியூட்ரான்ஸோடைய டிஸ்கவரி. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் பார்க்க போகிறோம். இது மேபி ஒரு 2 மார்க் கொஸ்டின் அந்த மாதிரி கேட்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து என்னன்னா இந்த பார்ட்டிக்கல் வந்து நம்மள மேக்னெட்டிக் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டெஃப்ளெக்ஷனில் வந்து பார்க்கவே முடியாது. அண்ட் இது ரொம்ப எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து டெஃப்ளெக்ட் பண்ணும்போது நம்மளால் இந்த பார்ட்டிக்கலை பார்க்க முடியாது. திஸ் பார்ட்டிக்கல் வாஸ் நாட் டு பி ஃபவுண்ட் டு பி டெஃப்ளெக்டட் பை எனி மேக்னெட்டிக் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது இந்த பார்ட்டிக்கல் வந்து மேக்னெட்டிக் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை டெஃப்ளெக்ட் பண்ணுறதுல நம்மளால் பார்க்க முடியாது. அதாவது இது எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுது நம்மளுக்கு. இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்னன்னு வந்து உங்களுக்கு ஃபர்தர் சாப்டர் ஃபிசிக்ஸில் படிப்பீங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் மேலே படும்போது நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும், அதனால டெஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் நியூட்ரான் கிட்ட நம்மக்கிட்ட அந்த சார்ஜே இல்லை அப்படிங்கிறதுனால, அது அன்சார்ஜ் பார்ட்டிகல்ஸாக இருக்கிறதுனால, நியூட்ரலாக இருக்கிறதுனால அந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகாது. ஸோ அது டெஃப்ளெக்ட் ஆகாது. அதுதான் சொல்கிறாங்க, நியூட்ரான் வந்து டெஃப்ளெக்ட் ஆகாது எலக்ட்ரிக் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது பண்ணும்போது. அதுதான் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிறத
அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் மாஸ் ஆஃப் தி நியூட்ரான் வந்து என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ 1.676 × 10⁻24 கிராம் ஆர் 1 AMU அப்படின்னும் சொல்லலாம். இது AMUங்கிறது அட்டாமிக் மாஸ் யூனிட். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. டூ யூ நோ வந்து சாப்டர் முடிஞ்சோடனே எல்லா டூ யூ நோவும் சேர்த்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இதோட இந்த பார்ட்டை நம்ம முடிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ஃப்ரீ ஃபீல் டு ஆஸ்க் மீ.